Guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த கோர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடில் எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் தான் அதில் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,135 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கேஸை நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,135, அதாவது ஓப்பன் கரெக்டாக ஓப்பன் நியர் சஸ்டன் ஆகிட்டு இருந்தது ஆக்சுவலாக. ஓகேங்களா, அப்போது 135 மார்க்கெட் இருக்கும்போது 25,100ன்ற காலும் மேலே பார்த்திங்கன்னா 25,180, 25,200ன்ற புட்டும் தான் இந்த மணி. ஆக்சுவலாக வந்து இந்த மணியில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம், அதனால் அதை சொல்கிறோம். ஓகேங்களா, இன்னொரு விஷயம், மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட், அதாவது எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை, ஐயும் பிரேக் ஆகலை. இன்சைட் மார்க்கெட்டில் எப்போதுமே ப்ரீமியம் 2 சைடும் மூவ் ஆகும். ப்ரீமியத்தை மோஸ்ட்லி கரைப்பாங்க. ஓகேங்களா, நம்ம இந்த மணி கால் புட்டு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எதில் க்ரியேட் ஆகிதுன்னு பார்த்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் கிட்ட சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு ஓப்பனுக்கு மேலே இருந்தால் ஒரு பாசிட்டிவாகவும், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒரு நெகட்டிவாகவும் நம்ம வச்சு எடுப்போம். அதனால் ஃபஸ்ட்டு போய் நம்ம 25,100 போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இன்சைடில் இருக்குது, புட் ஆப்ஷனும் இன்சைடில் இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷன் மட்டும் லோவை பிரேக் பண்ணி லோவில் எக்ஸாக்ட் டச் பண்ணி இருக்குது. ஓகேங்களா, எக்ஸாக்ட் லோவை டச் பண்ணி இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது. ஓகேங்களா, எக்ஸாக்ட் பாருங்கள், எஸ்டர்டே லோவில் தான் ஓப்பனே அது. ஓகேங்களா, ஓப்பன் ஆகி ஒரு 15 மினிட்ஸாக அதில் தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட், அதாவது ஐயையும் உடைக்கல, லோவும் உடைக்கல. அதே மாதிரி புட் ஆப்ஷனும் ஐயையும் உடைக்கல, லோவும் உடைக்கல. ஓகேங்களா, புட் ஆப்ஷன் ஐயை உடைச்சாதான் கால் ஆப்ஷன் லோவை உடைக்கணும். அப்போது புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கலை அப்படின்னா கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. ஓகேங்களா, புட் ஆப்ஷன் இன்சைடில் இருக்கும்போது கால் ஆப்ஷன் லோ கிட்டே இருக்குது. அதேமாதிரி மார்க்கெட்டும் சேம் சீனரியில் இருக்குது. ஓகேங்களா, அப்போது அவங்க 2 பேரும் இன்சைடில் இருக்கும்போது இவனும் ஒன்று இன்சைடில் இருக்கணும், இல்லை ஐயில் இருக்கணும், எதனா ஒன்று நடக்கணும். ஆனால் இவன் மட்டும் லோவில் இருக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, லோ இவன் பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, லோவை பிரேக் பண்ணக்கூடாது. சப்போஸ் லோ கீழே இவன் ஓப்பன் ஆனாலும் லோ உள்ளே வந்துடுவான். இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இதில் ஓவராலாக நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இதில் எப்படி என்ட்ரி க்ரியேட் ஆகும், இதில் எப்படி அக்யூரஸியாக எடுக்கணுன்றது வீடியோ கோர்ஸில் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 79ன்ற லோவை நம்ம ஒரு லெவலாக வச்சு தான் எடுத்தோம் இன்றைக்கி என்ட்ரி. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் 80ன்ற இடத்துல தான் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்தது. 80 அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 15 பாயிண்ட் அப்படின்னா 85. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே போயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா, 10 நிமிஷம் தான். ஓகேங்களா, தெளிவாக போயிடுச்சு. ஓகேங்களா, இங்கே 15 நிமிஷம் நீங்கள் இந்த இடத்துல எடுக்க முடியலனா கூட இந்த இடத்துல எடுத்துருக்கலாம், அதாவது 9:45 எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக நீங்கள் 80ல் எடுத்துட்டிங்கன்னா 15 பாயிண்ட்னா 65. ஓகேங்களா, 65க்கு மார்க்கெட் வரவே இல்லை, 70 வரைக்கும் வந்திருக்கு. வந்த லோவே பார்த்திங்கன்னா 68 தான். ஓகேங்களா, ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் இது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவே 68 தான், நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் 65. இந்த மாதிரி ஒரு அக்யூரஸியான 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா, அப்போது 80ல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட் இங்கே புக் பண்ணிவிடுவீங்க. செகண்ட், இவ்வளோ பெரிய போனஸ், இவ்வளோ பெரிய டார்கெட், இது போகுமா போகாதா, நடக்குமா நடக்காதான்லாம் ஆராய்ச்சியே தேவை கிடையாது. நீங்கள் இந்த போனஸ் பாயிண்ட் வேணும், இது சப்போஸ் இந்த லெவல்லேருந்து இவன் இவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்னா அந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கணும்னா நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். 80ன்ற இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் பிடிக்க முடியும். ஓகேங்களா, சப்போஸ் அவன் இவ்வளோ தூரம் போனாலும் சரி, இல்லை திரும்பி கீழே வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு நோ லாஸ் நோ கெயின் தான். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாலும் நோ லாஸ் நோ கெயின், மேலே போனாலும் போனஸ், இவ்வளோ தான் விஷயம். ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் தான் ரொம்ப முக்கியம். அது ஈஸியாக கிடச்சிடுது உங்களுக்கு. ஓகேங்களா, அது ஒரு 10 நிமிஷத்துலேயே கிடச்சிருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி.
ஏன் எடுத்தோம் இவனை அப்படின்னா, இவன் லோ பிரேக் பண்ணக்கூடாது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா மார்க்கெட்டும் இன்சைடு, புட் ஆப்ஷனும் இன்சைடு. அதனால் இவனை எடுத்தோம். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு புட்டு ட்ரேட் கிடச்சிது. அது எதனால் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறான். ஓகேங்களா. இது ஆக்சுவலாக இவனோட ஓப்பன் ப்ரைஸும் எஸ்டர்டே லோ எல்லாமே ஒன்று தான். இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கான். இவன் ஆக்சுவலாக வந்து எஸ்டர்டே ஐ வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள். 160 வரைக்கும் போயிருக்கான். ஆக்சுவலாக இவனோட எஸ்டர்டே 160. அந்த 160 வரைக்கும் போய்ட்டு எஸ்டர்டே ஐயை உடைக்க முடியாமல் கீழே வந்துட்டான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12:30 மணிக்கெலாம் கீழே வந்து திருப்பி மேலே போய் புல் பேக் ஆகி கீழே வந்துட்டான். ஒரு மணிக்கெலாம் அவனால் தாண்ட முடியாமல் கீழே வரான் ஆக்சுவலாக. அப்போது இவன் எஸ்டர்டே உடைக்கலை அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ காலை நம்ம எதனால் எடுத்தோம், புட்டு ஐயை உடைக்கல, அதனால் கால் லோ உடைக்கூடாது எடுத்தோம். அதே கான்செப்ட்டு கால் போய் ஐயை உடைக்க முடியல. அப்போது புட்டு வந்து லோக்கு கீழே இருந்தாலோ இல்லை லோ பக்கமாக இருந்தாலோ எடுக்க வேண்டியது தான். அப்போ அந்த டைமில் 25,200ன்ற புட் ஆப்ஷன் தான் வந்து இந்த மணி. அவன் வந்து பாருங்கள் லோக்கு கீழே வந்துட்டான். இதுதான் எஸ்டர்டே லோ. அவன் இங்கே இருக்கிறான். அப்போ இது ஒரு போனஸ் தான். அப்போ இவ்வளோ தூரம் லோ வரைக்கும் போய் ஆகணும். அவன் லோ உள்ள வரணும், இல்லை லோ வரைக்கும் போகணும். ஆனால் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் மேக்ஸிமம் ஓப்பன் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்குள்ளே போய் டச் பண்ணணும், அப்புறம் கீழே வந்துடணும். இதுதான் நடக்கும் பெரும்பாலும். அதே மாதிரி தான் இவனை எடுத்தோம். வந்த லோவை தான் வச்சு எடுத்தோம் நம்ம. வந்த லோ ஆக்சுவலாக இதுதான் ஒரு லெவலாக வச்சு நம்ம எடுத்தோம். எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலும் இல்லைனா கூட நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி எடுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல 63ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல் இங்கே இருக்குது. ஆனால் அதில் வந்து மீட் ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே திரும்பிடுச்சு, ஒரு 7 பாயிண்ட் முன்னாடியே திரும்பிச்சு. அது பிரச்சனை கிடையாது. நம்ம வந்த லோவை கூட வச்சு எடுக்கலாம். இதுதான் வந்த லோ. வந்த லோ ஆக்சுவலாக 70 அப்படின்னா அது 70ல் வந்தவனா திருப்பியும் வந்துட்டு மூவ் ஆகும்போது எடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா. இல்லை ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி அவன் ஐயை கட் பண்ணும்போது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே. அப்படி பார்க்கும்போது இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் தெளிவாக வந்து கால் ஆப்ஷன் ஐயை உடைக்க முடியாமல் 2 வாட்டி டபுள் பாட்டம் போட்டு கீழே வந்துட்டான். ஓகேங்களா. இந்த மாதிரி சினாரியோவில் ஒரு ஐயை 2 வாட்டி டபுள் பாட்டம் போட்டு உடைக்க முடியல அப்படின்றது ஒரு க்ளூ அது. ஓகேங்களா. 2 பாட்டம் போட்டு உடைக்க முடியாமல் கீழே வரானா அந்த டைமில் போய் உள்ளே எடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா. ஒரு வாட்டி உடைக்க முடியாமல் கீழே வரும்போது எடுக்கிறத விட 2 வாட்டி டச் பண்ணி கீழே வந்துட்டான்னு வச்சிங்களேன், அது ஒரு டபுள் டாப் ஆகிடுது. அந்த டாப்பை போட்டுட்டு டபுள் டாப் போட்டாலே அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அதை கீழே வரான் அப்படின்னா அப்போ இந்த டைமில் அவன் வந்த லோ ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் செகண்ட் என்ட்ரி நம்மளுக்கு. ஓகேங்களா. ஏன் எடுக்கிறோம் இவனா சேம் கான்செப்ட். கால் ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன பர்ஃபார்ம் பண்ணானோ அதே கான்செப்ட் தான். கால் ஐயை தாண்ட முடியல, அதனால் இவன் லோ உடைக்கக்கூடாது. லோ உடைச்சிருந்தாலும் லோ கிட்டே போயிடணும், அதுதான் போயிட்டான். ஓகேங்களா. இதுலேயும் ஒரு கிட்டத்தட்ட 70 அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த போனஸ் பாயிண்ட் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு 15 பாயிண்ட்டில் கட் பண்ணிவிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் இந்த போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான இன்றைக்கி என்ட்ரி. எப்போதுமே நம்ம இன்சைடு மார்க்கெட்டில் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு என்ட்ரி. ஓகேங்களா. நம்ம நேற்று சொன்னது அதுதான் விஷயமே. 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே இருந்தால் என்ட்ரி அவாய்ட் பண்ணிவிடுங்க, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறுநாள் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்தால், புட் ஆப்ஷன் வந்து ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தான். அப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான், வீக்காக இருக்கான்னு அர்த்தம். வீக் மீன்ஸ் இந்த ப்ரீமியம் கரைய போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ கால் ஆப்ஷன் வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்தான், அதனால் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், அந்த ப்ரீமியம் கரையாது. கரையாதுன்னு கிடையாது, இவன் வந்து 50 பாயிண்ட் கரையிறான்னா அவன் ஒரு 10 பாயிண்ட் கரையும். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா. அவன் மொத்தத்தில் இன்சைட் மார்க்கெட்டில் 2 சைடும் கரையும். அதில் கம்மியாக கரையும், இதில் 3 மடங்கு கரையும். இவ்வளோ தான் விஷயமே. ஓகேங்களா. அதனால தான் நம்ம 2 நாள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தோம். மார்க்கெட் வந்து மூவ் கம்மியாக இருக்குது அப்படின்னா 2 நாள், 3ஆவது நாள் நல்ல ஒரு மூவ் இருக்கும். அப்போது எந்தெந்த இடத்துலலாம் அவாய்ட் பண்ணணும், எந்த இடத்துலலாம் ட்ரேட் பண்ணணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி செட்டப் வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கணும், இந்த மாதிரி தெளிவான செட்டப்பில் என்ட்ரி எடுக்கணும், வேறு எந்த செட்டப்பில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி செட்டப் வந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மறுநாள் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணால் போதாதா வாரத்துக்கு? எவ்வளோ அழகான ட்ரேடு. ஓகேங்களா. 15 பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1:3 1:4 கொடுக்குறோம். வாரத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணாலே ஒரு மாதத்துக்கு 4 ட்ரேட் பண்ணாலே பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பீங்க.
ஓகேங்களா? வரும்போது பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஒரு டிசிப்ளின் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு எமோஷனல் இல்லாத ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எமோஷன் ட்ரேடும் இருக்காது. ஆக்சுவலாக அடிக்கடி என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு பெரும்பாலும் லாஸ் ஆகிறதையும் நீங்கள் தடுக்கலாம். எல்லாத்தையும் பண்ண முடியும். உங்களோட சைக்காலஜி ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு என்ட்ரி தெளிவாக நீங்கள் அதை ரொம்ப நாள் பார்த்து 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 பழகி அந்த செட்டப் இப்படி தான் இருந்து இப்படி தான் போகும் அப்படின்றத உங்கள் மைண்டில் பதிய வச்சு எடுக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு தெரியும். இது இப்படி வந்தால் இப்படி போகும் அப்படின்றது தெரியும். அப்போது அந்த என்ட்ரியை ரொம்ப அழகாக தெளிவாக எடுப்பீங்க. ஓகேங்களா? இதில் மணி மேனேஜ்மெண்ட்டும் ஆக்சுவலாக டிசிப்ளின் ட்ரேடும் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தான். நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ஒன்றுமே தெரியாதவங்க கூட மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க கூட ரொம்ப சிம்பிளாக எடுக்கிற மாதிரி தான் நம்ம இந்த செல்லர்ஸோட மார்க்கெட்டுன்றதுனால செல்லர்ஸோட கான்செப்டை வச்சு செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகிறாங்க, செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆகிறாங்கன்றத வச்சு அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணி பையர்ஸ் அதில் உள்ளே போய் எடுக்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் புரிஞ்சிக்கிற மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது உள்ளே போய் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். தேவையில்லாத முந்தாநேற்று மார்க்கெட்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு மார்க்கெட் தான் அது. ஓகேங்களா? அதுலேயும் பண்ணலாம். ஆனால் அது தேவையில்லை. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவான என்ட்ரி வரும்போது பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ட்ரி தான். ஓகேங்களா? திருப்பும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும் நினைக்கணும் நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.